அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஸோ அதோடைய எக்ஸாம் டேட் நான் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அது போஸ்ட் பண்ண ஆகிட்டே போயிட்டு இருக்குது. ஸோ அதனால நம்ம அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கு நம்ம அகாடமியில் கமாண்டோ டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸ் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அதனுடைய எக்ஸ்டென்ஷன், ஸோ அதன் தொடர்ச்சியாக அந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அப் டு நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி டெஸ்ட் வரைக்குமே கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதற்கான டெஸ்ட் பிளான் தான் இது. ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 8 பாக்ஸ் கண்டென்ட் டெஸ்டஸ் வைக்க போகிறாங்க. ஸோ 8 புக் பேக் கொஸ்டின்ஸ் டெஸ்ட் வைக்க போகிறாங்க. ஸோ 8 ஸ்கூல் புக் இம்பார்ட்டன்ட் டாபிக் டெஸ்ட்னு சொல்லி வைக்க போகிறாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டரை பொறுத்த மட்டும் பாக்ஸ் கண்டென்ட்டு, அப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸு, இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்லேருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு ஆக்சுவல் பேட்டர்ன் என்னென்னா டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் உங்களுக்கு சயின்ஸ் வரும், ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் வரும். ஸோ ரெண்டுமே சேர்த்து 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து தமிழ்லேருந்து 10 கேள்வி கேட்பாங்க, இங்கிலீஷ்லேருந்து 10 கேள்வி, சைக்காலஜிலேருந்து 40 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதே பேட்டர்னில் தான் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டாக தான் இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாக்ஸ் கண்டென்ட் ஒன்லி நீங்கள் படித்தா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 13/7/2025 சண்டேல இருந்து இந்த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ 13ஆம் தேதி ஜூலை மாதம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் 6லேருந்து 12 வரைக்கும் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கணும். எதை மட்டும் படித்தா போதும்னா பாலிட்டி சப்ஜெக்ட் பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் படித்தா போதும். 6லேருந்து 12 வரைக்கும் பாலிட்டியில் எங்கெல்லாம் பாக்ஸ் கண்டென்ட் இருக்கோ அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து தமிழை பொறுத்த மட்டும் 6ஆம் வகுப்பு தமிழ், இங்கிலீஷை பொறுத்த மட்டும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், சைக்காலஜியை பொறுத்த மட்டும் டைரக்ஷன்ஸ், ரேங்கிங், கிளாக் அண்ட் காலண்டர், மிஸ்ஸிங் கேரக்டர் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒன்லி பாக்ஸ் கண்டென்ட் சொல்கிறப்ப ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு மட்டும்தான், மற்றதுக்கு அது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ மற்றதுக்கு ஃபுல் போர்ஷன் தான். ஸோ இதுலேருந்து 10 கொஸ்டின் 40 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 140 கொஸ்டினுக்கு இந்த டெஸ்ட் நடக்கும். அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த சண்டே. ஸோ இந்த டெஸ்ட் சண்டே தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு வாரம் கேப் இருக்குது. ஸோ ஒரு வாரம் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி படிக்கணும். ஸோ 20/7/2025 சண்டே ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு பாக்ஸ் கண்டென்ட் 6லேருந்து 12 வரைக்கும், தமிழை பொறுத்த மட்டும் 7ஆம் வகுப்பு, இங்கிலீஷில் பொறுத்த மட்டும் இந்த டாபிக்ஸ் படிக்கணும். சைக்காலஜிக்கு அரித்மெட்டிக்கல் ரீசனிங், வென் டயக்ராம், சிலாகிசத்துலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 3ஆவது டெஸ்ட் அதுக்கு அடுத்த சண்டே 27ஆம் தேதி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஹிஸ்ட்ரி பாக்ஸ் கண்டென்ட், தமிழ் 8ஆம் வகுப்பு, இங்கிலீஷ் பிளீடிங் வேர்ட்ஸ் அண்ட் ஹோமோஃபோன்ஸு, சைக்காலஜிக்கு பசில்ஸும் பிளட் ரிலேஷன்ஸ் உங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அடுத்த 4ஆவது டெஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி பாக்ஸ் கண்டென்ட், தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8ஆம் வகுப்பு ஒரு ரிவிஷனு. அடுத்து இங்கிலீஷ்க்கு கொஸ்டின் டேக்கும் இஃப் கிளாஸஸும், சைக்காலஜியை பொறுத்த மட்டும் நம்பர் சீரியஸ், சிம்பிளிஃபிகேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். தொழிலேருந்து 140 கேள்வி கேட்பாங்க. அடுத்து 5ஆவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாகிரஃபி பாக்ஸ் கண்டென்ட் 6லேருந்து 12 வரைக்கும், 9ஆம் வகுப்பு, சப்ஜெக்ட் வெர்பு அக்ரிமெண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸு, பர்சன்டேஜ் ஆவரேஜ்லேருந்து உங்களுக்கு இங்கே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து 6ஆவது டெஸ்ட்டு ஜெனரல் ஸ்டடீஸ். உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் ஒரு ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் சயின்ஸ் சொல்லி மாறி தான் வந்துட்டு இருக்கும். ஸோ பயாலஜி பாக்ஸ் கண்டென்ட் 6லேருந்து 12, தமிழ் 10ஆம் வகுப்பு, இங்கே டென்சஸ், ஆர்டிகல்ஸு, சைக்காலஜியை பொறுத்த மட்டும் சிம்பிள் டெஸ்ட், காம்பவுண்ட் டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். அடுத்து 7ஆவது டெஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த மட்டும் எக்கனாமிக்ஸ் பாக்ஸ் கண்டென்ட் 6லேருந்து 12 வரைக்கும், தமிழை பொறுத்த மட்டும் 9-10 ரிவிஷனு, சென்டென்ஸ் பேட்டர்னு, கரெக்ட் சென்டென்ஸு, சைக்காலஜி பொறுத்த மட்டும் டைம் அண்ட் ஒர்க்கும், டைம் அண்ட் டிஸ்டன்ஸும். அடுத்து 8ஆவது டெஸ்ட்டு உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தவரை 6லேருந்து 12 வரைக்கும் என்வாரன்மெண்டல் சயின்ஸ் பாக்ஸ் கண்டென்ட், தமிழ் முழு தேர்வு, இங்கிலீஷ் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, சைக்காலஜியை பொறுத்தவரை மென்சுரேஷன் ஏரியாவில் 2D 3Dலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டெஸ்ட் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 டெஸ்ட் போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு சண்டே வரையா. ஸோ இது மேபி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலாம், பேஸ்ட் அப்பான் டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய டேட்டை பொறுத்து சேஞ்ச் ஆகலாம். சப்போஸ் இதுக்கு வரைக்கும் டேட் வரலைன்னா உங்களுக்கு இந்த இது நம்ம எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ சப் இன்ஸ்பெக்டர் படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டெஸ்ட்டை அப்படியே நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம், கண்டினியூவாக நீங்கள் அவைலும் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.